Hi friends, welcome back to my channel. Dr. Subi is all about health. 5 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் உணவு சாப்பிடும்போது எதிர்பாராமல் உணவுகள் மூச்சுக்குழாய்க்குள்ள போய் மூச்சு திணறல் உண்டாக்கும். இது ஆக்சிடென்டலாக நடக்கிற ஒரு இன்சிடெண்ட். குழந்தைகள் சிறு வயதாக இருக்கும்போது உணவுகளை சவச்சி விழுங்குறதுக்கு பழகிட்டு தான் இருப்பாங்க. சிறு குழந்தைகளுடைய மூச்சுக்குழாய் ரொம்ப சின்னதாக இருக்கும். சிறு குழந்தைகளுக்கு பொதுவாக உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது விளையாட்டு காட்டியோ அல்லாட்டி பொருட்களை காட்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணி தான் உணவு கொடுக்க பெற்றோர்கள் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி உணவுகளை ஊட்டும்போது எதிர்பாராமல் சில உணவுகள் மூச்சுக்குழாய்க்குள்ளே போய் மூச்சு திணறல் உண்டாக்கும், அதாவது சோக்கிங் நடக்கும். இந்த மாதிரி ஏற்படுற மூச்சு திணறல் ரொம்ப அபாயகரமானது, குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாக முடியும். இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு சோக்கிங் உண்டாக்கக்கூடிய சாதாரண உணவுகள் என்னங்கிறத பார்க்கலாம். முதலாவது கிரேப்ஸ். சின்ன குழந்தைகள் கிரேப்ஸை சாப்பிடும்போது அதோடைய சைஸ் குட்டியாக இருக்கிறதுனாலையும் ரவுண்டாக இருக்கிறதுனாலையும் ஈஸியாக மூச்சுக்குழாய்க்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் கிரேப்ஸை 4 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குட்டி குழந்தைகளுக்கு இதை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது நட்ஸும் விதைகளும். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி விதைகள் இதெல்லாமே சைஸ் குட்டியாக இருக்கும், ஹார்டாகவும் இருக்கும். குட்டி குழந்தைகளால் இதை நல்லா சவச்சி சாப்பிட முடியாது. குட்டி குழந்தைகள் இதை சாப்பிடும்போது எளிதாக உணவு குழாய்க்குள்ளே போயிடும். அதனால் இதை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது பாப்கார்ன். பாப்கார்னோட ஷேப் ரொம்ப இரெகுலராக இருக்கும், அதோடைய டெக்ஸ்சரும் ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும். பாப்கார்னோட பீசஸ் ஈஸியாக ஸ்லிப் ஆகி குழந்தைகளுடைய குட்டி மூச்சு குழாய்க்குள்ளே போய் லாட்ஜ் ஆயிரும். அப்போது இந்த சோக்கிங் உண்டாக்கும். அடுத்தது மிட்டாய்கள். மிட்டாய்கள் பொதுவாக ஹார்டாக இருக்கும், அதை நல்லா கடிக்கவும் முடியாது குழந்தைகளால். குழந்தைகள் இந்த மிட்டாய்களை கடிக்கும்போது அது உடையும், அந்த உடைஞ்சி போகிற பீசஸ் சில நேரம் ஸ்லிப் ஆகி மூச்சுக்குழாய்க்குள்ளே போயிடும். அடுத்தது சூயிங் கம்ஸ். சூயிங் கம்மை குழந்தைகளால் சேஃபாக சூ பண்ண முடியாது. இது ஈஸியாக ஸ்லிப் ஆகி மூச்சுக்குழாய்க்குள்ளே போய் சோக்கிங்கை உண்டாக்கும். அடுத்தது வேக வைக்காமல் கொடுக்குற கேரட்டும் ஆப்பிள் துண்டுகளும். குழந்தையோட கம்ஸும் பல்லும் இந்த வேக வைக்காத கேரட் ஆப்பிள் துண்டுகளை சேஃபாக சவைக்க முடியாது. ஸோ இந்த கேரட் ஆப்பிள் துண்டுகளோட சைஸும் ஈஸியாக மூச்சுக்குழாயை பிளாக் பண்ணிடும், சோக்கிங் உண்டாக்கும். அடுத்தது வேர்க்கடலையிலேருந்து செய்கிற பீனட் பட்டர். பீனட் பட்டர் ரொம்ப திக்காக இருக்கும். குழந்தைகளுக்கு அது கொடுக்கும்போது குழந்தைகளால் அதை சரியாக ஸ்வாலோ பண்ண முடியாது. அதனால் சோக்கிங் ரிஸ்க் ரொம்ப அதிகம் இதுக்கு. ஸோ சோக்கிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கிரேப்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸை ஸ்லைஸ் பண்ணி சின்ன பீசஸ் ஆக்கி கொடுக்கலாம். குழந்தைகள் படுத்திருந்து சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது, கட்டாயமாக உட்கார வச்சு தான் சாப்பாடு கொடுக்கணும். குழந்தைகள் சாப்பிட்றப்போ அவங்க சாப்பிட்றத கட்டாயம் சூப்பர்வைஸ் பண்ணணும். நல்லா சவச்சி சாப்பிட்றதுக்கு குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி குழந்தைகளுக்கு சோக்கிங் வராமல் உணவுகளை சேஃபாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், see you, bye bye.